உப்புமா சாப்பிட பிடிக்காதவங்களாம் இந்த வீடியோவை தட்டி விட்டு போயிருங்க. உப்புமாவே பிடிக்காதவங்களுக்கு கேரட் உப்புமாவா பிடிக்க போகுது. அதுவும் காய்கறிலாம் பார்த்தாலே தொண்டை குத்துற மாரி உள்ளவங்க, கேரட்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கவே பிடிக்காது. பிடிச்சவங்களுக்கு என்னங்க, வெங்காயத்தை எடுத்து வெட்டுங்க, கொஞ்சம் மிளகாவை வெட்டுங்க, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஸோ இவ்வளோதாங்க. கேரட் வந்து நம்ம திருவிடலாம். ஏன்னா இதை வெட்டிக்கிட்டு இருந்தோமா நாளைக்கு வரைக்கும் வெட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ டக்குன்னு இந்தமாரி கிரேட்டர் எடுத்து துருவி எடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு கேரட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு கோலை ரவை மாவுக்கு. ஸோ இதில் வந்து நான் வீகன் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன் வீகன் கீனா, இது வந்து வெஜிடபிள் ஆயில் பேஸில் வந்து செய்யப்பட்ட கீ, அதனால தான் வீகன் கீ. ஸோ ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் சீரகம், கடுகு தாளிப்பு அதெல்லாம் போடுறதுனா போட்டுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வாசம் வந்தோடனே நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த கேரட்டும் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து அந்த கேரட் ஜூஸ் வந்து புளியில், ஒரு சில பேர் அந்த ஜூஸ் வந்து புளிஞ்சு எடுத்துருவாங்க. நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஸ்லோலி சோத்தே பண்ணி அது நல்லா ட்ரை சாப் பண்ணுற வரைக்கும் நல்லா குக் பண்ணேன். ஸோ இது நல்லா குக் பண்ணி வர கட்டத்தில் லைட்டாக கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் நல்லா அந்த ட்ரை சாப் ஆகணும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்தமாரி நல்லா பெரட்டி விட்டுட்டு, இப்போ இந்த கட்டத்தில் வந்து நம்ம ரவா மாவு வந்து ஆட் பண்ணலாம். ரவா மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு, இந்த ரவா மாவும் அந்த இதில் கண்டினியூவாக கொஞ்சம் நேரம் குக் பண்ண வேண்டியது, தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு. இது நல்லா ஜாலிங் பண்ணணும், நல்லா இந்தமாரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்தமாரி ஒன்றுக்கும் ஒன்றுமா மிக்ஸ் பண்ணி அழகான இந்த கலரில் வந்தோடனே பார்த்திங்களா, அப்படியே ட்ரை சாப் ஆயிரும். இந்தமாரி ட்ரை ஆனோடனே அப்புறம் தான் வந்து தண்ணி நான் ஆட் பண்ணேன். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சுருங்க. ரொம்ப வேகமாகவும் அடுப்பு வைக்காதீங்க, ரொம்ப ஸ்லோவாக வைக்காமல் இதுமாரி கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சுட்டு இந்தமாரி குக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, அழகாக இந்தமாரி வந்துடும். ஏன்னா நான் பாய்ச்ச ரவா மாவும் வந்து ரொம்ப ஃபைனானது, அதனால கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா. அப்புறம் என்ன, எடுத்து சாம்பாரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச குழம்போட வச்சு சாப்பிடுங்க. இல்லை சும்மா அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் தாராளமாக சாப்பிட்லாம். எனக்கு வந்து இந்த சீனி போட்டு செய்வாங்க தெரியுமா, அந்த உப்புமானா உயிர். எங்கள் அம்மா செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு கேரட் உப்புமா செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.